ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக குயிக்காக டேஸ்ட்டாக சிம்பிளாக ஒரு மட்டன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஒரு 1/2 kg எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணலனாலும் ஆன் பண்ணியிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு ட்ரை குக்கரில் வந்து மட்டன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆனியன், அது மீடியம் சைஸ் ஆனியனாக இருந்தால் கூட ஓகே. ஒரு டொமேட்டோ, ஒரு நார்மல் சைஸ் டொமேட்டோவையும் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா கட் பண்ணி போட்டோன்னா அது அப்படியே இருக்கும். நம்ம வந்து ஒரு சிலர் சாப்பிடும்போது அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம அரைச்சி போட்டோன்னா டேஸ்ட்டும் கிடைக்கும், அது சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பட்டை 2 லவங்கம், அவ்வளோதான். ஏலக்காய் இதில் ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள் போடும்போது நான் வந்து கேமரா வந்து ஆஃப் பண்ணிட்டேன், அது எனக்கே தெரியல. உப்புத்தூள், இது 3 போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு, இதில் வந்து வாட்ரு பார்த்திங்கன்னா நிறையா ஊற்றக்கூடாது. ஏன்னா வந்து மட்டன் வெந்து வரும்போது அதிலே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ நம்ம ஈக்குவலாக எல்லாமே சரிசமமாக இருக்கிற மாதிரி கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லிட்டு போட்டு மூடி ஒரு 5 to 6 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வேணும் பீசஸ் அப்படின்னா நீங்கள் 7-8 விசில் கூட விட்டுடலாம். அதுக்கு மேலே தான் கலண்டு போயிடும், கறி விடக்கூடாது. விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாட்டராக இருக்கும், தண்ணியாக இருக்கும். அது நல்லா நம்ம ட்ரை பண்ணிடணும். நமக்கு சுக்காவாக வேணும் அப்படின்னா நல்லா பெரட்டணும். போட்டு இன்னும் கூட தவாவில் மாற்றி பெரட்டுவாங்க. நம்ம கொஞ்சம் கிரேவி, செமி கிரேவியாக வேணும், இல்லை கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னா குக்கர்லேயே நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுற 2 விஷயத்தில் தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா பெப்பர், நம்ம அரைச்சி வச்சு பெப்பரை போட்டு நல்லா கிண்டி விடணும். பாருங்கள் கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் போட்டு நல்லா பெரட்டி விடணும். அப்படி பெரட்டி விட்டிங்கன்னா அந்த ஆயிலோடு சேர்ந்து அது வெந்து வரும்போது அது தனி ஃப்ளேவரும் கொடுக்கும், தனி ஸ்மெல்லும் கொடுக்கும். நம்மளோட மட்டன் ஈஸி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.